தமிழ் விருந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க, லேஸாக இருக்கிற மாதிரி. ஒரு முட்டையோட வெள்ளை, இது வந்து ஆப்ஷனல் தான், இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. ஒரு 7-8 கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் வந்து ஒரு பிஞ்சளவு சேர்க்கணும். நான் சேர்த்துட்டேன், ஆனால் வீடியோ எடுக்கல, நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ இந்த கடலை மாவு வந்து இந்த வெள்ளை கப்புக்கு வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தக்கன ஒரு வெங்காயம், முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் அளவெல்லாம் கூட சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்காதவங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம கையிலேருந்து எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கு இருக்கணும். பாத்திரத்தில் எண்ணெய் காயுது. இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். இந்த வெங்காய பக்கோடா பண்ணுற மாதிரியே நீங்கள் முட்டைக்கோஸ்லையும் பண்ணலாம். முட்டைக்கோஸ் பக்கோடா கூட போடலாம். அது வந்து அடுப்பை ரொம்ப லோவில் தான் வைக்கணும். அடுப்பை கூட வச்சிங்கன்னா வெளியில் கருகி போயிடும், உள்ளே வேகாது கடலை மாவை கண்டு. அதனால அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து சாப்பிட்லாம். சில பேர் இதை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்குவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.